ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நமக்கு எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நான் என்ன பண்ணேன், நிஃப்டி 50 மாத்திரம் தான் என்ன பண்ணேன், எது பொட்டன்ஷியல் பை ஜோனில் இருக்குது, என்ட்ரி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஓ இந்த இதில் 40க்கு கீழே 40% கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக் வரைக்கும் தான் ஓரளவு பொட்டன்ஷியல் பை ஜோனில் இருக்குது. இப்போ ஆக்சிஸ் பேங்க்கு 39.39 இருக்கா, அதுவே வந்து செல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட. இல்லை, நியூட்ரல் ஜோன், பை ஜோன் காட்டுது நல்ல காலம். ஆக்சிஸ் பேங்க் வரைக்கும் நமக்கு இருக்குது. அப்போ எத்தனை ஸ்டாக் வருதுன்னு ஆக்சிஸ் பேங்க்கு, சிப்லா இருக்குது, இண்டஸ் இன் பேங்க் இருக்குது, ஏஷியர் மோட்டார், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்குது, மாருதி சுசுக்கி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, பாரத் பெட்ரோலியம் இருக்குது, டாக்டர் ரெட்டி இருக்குது, பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது, ஹிந்துஸ்தான் பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு அடுத்து கொட்டாக் மஹிந்திரா, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஐசிஐசிஐ பேங்க், டாடா ஸ்டீலை நம்ப முடியாது. ஏன்னா அவன் அப்படியே படுத்தே கிடக்கிறான். இந்த ஜோனுக்குள்ளேயே வரல, அதனால் அவன் படுத்து கிடக்கிறான். ஸோ இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நிஃப்டி 50யில் இருக்கிறது ஸ்டாக் மாத்திரம்தான். நான் நிஃப்டி 500க்குன்னு போடலை. அப்படி போட்டோம்னா அது எக்ஸ்ட்ராவாக வரும். நம்ம இப்போ இதுலேயே நமக்கு இப்படி இருக்குது. இதில் எல்லாம் பை ஜோனுக்குள்ளே இருக்கிறது மாத்திரம்தான் எடுத்துருக்குறோம். அதே மாதிரி இதுவும் பை ஜோனில் இருக்கிறத மாத்திரமே பார்த்தோம்னாக்க கம்மியாக இருக்கிறத தான் எடுக்கணும். இதில் என்ன ஏகப்பட்டது வருது, எந்திரிக்குமா எந்திரிக்காதான்னு தெரியாமல் எடுத்தால் என்ன ஆஷ்னி இந்தியா கிளாஸ் அதுதான் காட்டுது. பாக்கி எல்லாம் வந்து நியூட்ரலுக்குள்ளே போயிடுது. அதனால் இந்த ரிஸ்க்கு நம்ம இப்போ எடுக்க வேண்டியதில்லை. அப்போ நம்ம இங்கே பார்த்தோம், இந்த இதுலேயே இருக்கிறதையே பார்த்துக்குவோம். இப்போ எம்என்டம்க்கு வந்து என்ன பண்ணுறோம், எம்என்டம் ஏறுறானா இறங்குறானான்னு தெரியல. அவன் இந்த இந்த இது போன மாதத்துக்கு அந்த இப்போ இன்னைக்கு வச்ச அந்த 1702ங்கிறது போன மாதத்தோட ரெசிஸ்டன்ஸு. போன மாதம் வைக்க வேண்டிய ரெசிஸ்டன்ஸே இப்போ தான் வச்சுருக்கிறான். அதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று தான் வச்சுருக்கிறான். படுத்து கிடந்தா எந்திரிக்கவே இல்லை. இப்போ இவனோட கீ டேட் பார்த்தோம்னாக்க 15th பிப்ரவரி, இது 15th இல்லை, 4th பிப்ரவரி, அப்புறம் 15th பிப்ரவரி இருக்குது, அப்புறம் 21st பிப்ரவரி இருக்குது, 9th மார்ச் இருக்குது. இது போக ஆனுவலைஸ்டுங்கிறது 2ஆம் தேதி. அதை நான் மார்க் பண்ணி வச்சதுனால எனக்கு ஞாபகம் வந்தது, 2ஆம் தேதி. இதை நம்ம ஒரு பெஸ்ட் என்ட்ரி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கோ 1647 ஒரு பெஸ்ட் என்ட்ரியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டிஸ்கஷனாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எம்என்டம் மஹிந்திரா இதை கட்ட மாட்டாங்கல்ல, அண்டர் ஸ்கோர் போடுவாங்க. மஹிந்திரா இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்க டார்கெட் நான் சொல்லணுங்கிறதே இல்லை. போன மந்த்து ஹை இந்த இருக்க ஜனவரி மாதத்தோட ஹை, ஜனவரி மாதத்தோட லோ, அதுக்கு வந்து ஃபிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவே இந்த மாதிரி காட்டும். ப்ளூ கலரை விட்டுருங்க, ரெட் கலரில் மாத்திரம் பாருங்கள், அதுவே இந்த மாதிரி காட்டும். இதை மாதிரி காட்டுறதுல வந்து நமக்கு எப்படி பண்ணாலும் நெக்ஸ்ட் வந்து 1.618க்கு தான் அடுத்த ஜம்ப். 1 உடச்சிருச்சுன்னா 1.618க்கு 1ஓட திரும்பலாம். இப்போ இது ஆனுவலைஸை நம்ம போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனுவலைஸ் ஏற்கனவே அதுதான் 2023 அதில் ஹை வச்சுட்டு கீழே இறங்கி இருக்கிறான். இது ஆனுவலைஸையும் போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டும் மேட்ச் ஆகும். இதோட 0.618 தான் இன்னைக்கு திரும்பி இருக்கிறான். இந்த இடத்தோட திரும்பி இருக்கிறான்னா இனிமேல் அடுத்த மாதத்துக்கான 1.618க்கு வரணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதோட திரும்புகிறான்ப்பா, இல்லைப்பா இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா, இந்த 78ஓட திரும்புகிறான்ப்பா அப்படின்னு நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு வச்சுட்டு ட்ரெண்டுக்குள்ளே இருக்கா இல்லைங்கிறத
பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இது வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது தேவைப்படணும், புதுசா இருக்கிறவங்க, லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது போட்டுக்கலாம். இப்ப இப்ப ஏஷியர் மோட்டார் பார்த்தோம்னா, 4த் பிப்ரவரியிலேருந்து ஆரம்பிக்குது. 4த் பிப்ரவரி, 7த் பிப்ரவரி, 15த் பிப்ரவரி இருக்கு. 22 அண்ட் 25 பிப்ரவரி. அப்புறம் மார்ச் மாசம் 9ஆம் தேதி வருது. நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு பெஸ்ட் பை அப்படின்னு சொன்னோம்னாக்க, மிட் பாயிண்ட்லேருந்து அது கொஞ்சம் கீழ இறக்கி போடுறது தான் இது. 38, 21. ஆல்ரெடி இத கடந்துட்டா, இதோட அவன் திரும்புறானான்னு பார்க்கணும். திரும்பல அப்படின்னு சொன்னாக்க போகும். 39, 82 உடைச்சுட்டான். அதனால கீழ கொஞ்சம் இறங்கிட்டும் ஏறலாம். இல்லாட்டி ஒரே ஸ்ட்ரோக்கா இன்னைக்கு இறங்கிட்டேன், நாளைக்கு ஏத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏத்தியும் விடலாம். இல்ல நாளைக்கு நான் இறக்கி விட்டுட்டு அப்புறமா ஏத்துறேன்னும் சொல்லலாம். அது என்ன வேணாலும் நடக்கலாம். இப்ப அடுத்தது வந்து கொடாக் பேங்க் இருக்கு. கொடாக் பேங்க் வந்து 8த் பிப்ரவரி. அப்புறம் 17த் பிப்ரவரி இருக்கு. 26த் பிப்ரவரி. அப்புறம் 11த் மார்ச் வரைக்கும் அது போகுது. 1826. இண்டஸ் இன்பேங்க் பெஸ்ட் என்ட்ரி பார்த்தோம்னா, நமக்கு 1543 காட்டுது. காட்டுது. கீ டேட் பார்த்தோம்னா 7 பிப்ரவரி. அப்புறம் 19 பிப்ரவரி. அப்புறமா 26 பிப்ரவரி, 14 மார்ச் இருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் என்ட்ரி காட்டுது. 16:32 பெஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் வந்து 16:32 காட்டுது. அத உடைச்சு புல் பேக் வைக்கணும்லாம் இல்ல. ஆல்ரெடி புல் பேக் வந்ததுக்கு பிறகு தான் இந்த என்ட்ரிய நமக்கு காட்டும். அப்ப இது வந்து இது ஒரு இது. பிரிட்டானியா என்ட்ரி இந்த மந்த்துக்கான என்ட்ரி காட்டுது. அதுல 5182 வந்து ஒரு பெஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்ன்னு காட்டுறது. 3 பிப்ரவரி, 11 பிப்ரவரி, 20 பிப்ரவரி. அப்புறம் 4த் மார்ச் வரைக்கும் போகுது. அது அது இந்த மாசம் முடியும்போது அந்த இடத்த பார்த்துக்கலாம். டாடா ஸ்டீல் படுத்தே கிடக்கு. ஏறுவானா மாட்டானான்னு தெரியல. அதே இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனால் பெஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் வந்து 135. ஆல்ரெடி 142 டச் பண்ணிட்டு தான் திருப்பி இந்த இறக்கிட்டு அந்த இடத்துலயே படுத்து சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்து இது பண்ண அந்த கோரஸ் ப்ராப்ளம் முடிஞ்சதுன்னா சரியாயிரும். அப்புறம் ஆக்சிஸ் பேங்க்கு ஓரளவுக்கு அப் ட்ரெண்டுக்கு வரான். 1072 பெஸ்ட் என்ட்ரி டைம். அது கீழே இறங்கிட்டு ஏற போறானா, இல்லாட்டி ஆல்ரெடி இது கிராஸ் பண்ணிட்டான். கிராஸ் பண்ணிட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான். ஒரு திருப்பி வந்து இன்னைக்கு இறங்கினதோட எஃபெக்ட் நாளைக்கு இறக்கிட்டு திருப்பி மேலே ஏத்துறானாங்கிறத நம்ம பார்க்கணும். ஆக்சிஸ் பேங்க்குக்கு 6 பிப்ரவரி, 9 பிப்ரவரி, 29 பிப்ரவரி, 25 அண்ட் 29 பிப்ரவரி வருது. ஸ்டேட் பேங்க்குக்கு வந்து 635. இவனும் ஆல்ரெடி ஏறிட்டு தான் இறங்கிட்டு இருக்கிறான். ஸ்டேட் பேங்க் பார்த்தோம்னா தெரியும். இங்கே போட்டு பார்ப்போம். எஸ்பிஐ ஆல்ரெடி இறங்கிட்டு தான் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனவரி 25லேருந்து வச்சுட்டு இறங்கிட்டு இருக்கிறான்னா இந்த இடத்த உடைச்சிட்டான். இது 630. 635 பெஸ்ட் என்ட்ரி பீரியட். இந்த மாதிரி போட்டோம்னா 635 அந்த ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா அது உடைக்கிற ஸ்கோரு தான் இது ஃபார்முலா. அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு வந்து 8th பிப்ரவரி, 13th பிப்ரவரி, அப்புறம் 19th பிப்ரவரி, 28th பிப்ரவரி. அது வந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் போகுது. அப்போ 13th டு மார்ச் 6 வரைக்கும் இதுக்கு ஒரு இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க்கு ஆட்டம் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட் என்ட்ரி பீரியட்னா 1023. டாக்டர் ரெட்டி ஆல்ரெடி என்ட்ரி தான். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என்ட்ரி பார்த்துட்டோம். அது போன மாதம் என்ட்ரியிலே பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த மாதத்துக்கான கீ டேட்டுன்னு பார்த்தோம்னாக்க 13 பிப்ரவரி, 19 பிப்ரவரி, அப்புறம் 25 பிப்ரவரி இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து அடுத்து ஒரு புது வரவுன்னு பார்த்தோம்னா ஏஷியன் பெயிண்ட் இருக்குது. 3028 பெஸ்ட் என்ட்ரி பீரியடு. டாக்டர் ரெட்டிக்கு இப்போ பார்த்தோம்னா 6023 டாக்டர் ரெட்டிக்கு ஒரு பெஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்டு. ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு 3028 ஒரு பெஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்டு.
வந்து பிப்ரவரி மாதத்துக்கு 15 பிப்ரவரி, 23 பிப்ரவரி நல்ல லாங் பீரியடா இருக்கு. அப்புறம் 7 மார்ச், 18 மார்ச். இங்க இருக்கு. 16 பிப்ரவரி அதுவும் சேர்த்துக்கங்க. 15 பிப்ரவரி, 16 பிப்ரவரி, 25 பிப்ரவரி, அப்புறம் 7 மார்ச், 18 மார்ச், 8 மார்ச். இதோட பெஸ்ட் டைம்னு பார்த்தோம்னா 3028 3028 பெஸ்ட் என்ட்ரி பாயிண்ட். நம்ம சொன்ன மாரி இந்த ப்ரீவியஸ் மந்தோட ஹை அண்ட் லோக்கு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் போட்டோம்னா நமக்கு டார்கெட் கிடைச்சிரும். கரண்ட் கட் ஆகி போய் வருதுங்க. சம்மர் கூட நான் ஆரம்பிக்கல. அதுக்குள்ளேயும் இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனிவே இந்த தகவல் உங்களுக்கு இப்போ மந்த்லி என்ட்ரி ஆயிருக்கு. நமக்கு இந்த ஸ்க்ரீன் அவுட் பண்ணும்போது மந்த்லி என்ட்ரி ஆயிருக்கு. அத நான் பார்த்தத நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது கண்டிப்பா நடக்குது, நடக்கலைங்கிறதுக்கு எந்த உறுதியும் கிடையாது. எனக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆயிருக்கு. நாளைக்கு ட்ரெண்ட் மாறலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்குக்கே ட்ரெண்ட் மாறலாம். நிஃப்டி ட்ரெண்ட் மாறலாம். அதனால எந்த உறுதியும் சொல்ல முடியாது. இது ஒரு சும்மா அ என்ன அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில இதெல்லாம் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா, அதுக்குள்ள நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறோம். நிஃப்டி 500க்கு நான் பார்க்கல. நிஃப்டி 50க்கு மாத்திரம் தான் பார்த்துருக்கிறேன். அதில நமக்கு கிடைச்ச ஸ்டாக்கு 10 ஸ்டாக் கிடைச்சிருக்கு. இதில எது பொட்டன்ஷியலோ நம்ம தேர்ந்தெடுத்துக்க வேண்டியதான். தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நன்றி நண்பர்களே.